வணக்கம் மரபணு சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? ஆட்டிசம் பாதிப்புடைய குழந்தைங்களோட அம்மா அப்பா எங்கள்கிட்ட வர்றப்போவெல்லாம் அவங்களுக்கு ஒரு கவலை எப்பவுமே இருக்கும். டாக்டர், மாசமா இருந்த நேரத்தில் நான் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், அதனால தான் என் குழந்தைக்கு இந்த ஆட்டிசம் பாதிப்பு வந்துடுச்சா அப்படின்னு பல நேரங்களில் அந்த கவலையை பெற்றோர்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது உண்டு. அதை பற்றின உண்மை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆட்டிசம் அப்படிங்கிறது எதனால வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். 70% மேல மல்டி ஃபேக்டோரியல் அல்லது அன்னோன் ரீசன், என்ன காரணம்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாத ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர்ஸ் தான் ரொம்ப காமன். ஒரு 30-40% குழந்தைங்களுக்கு ஒரு ஜெனட்டிக் மார்க்கர், ஜெனட்டிக் ஃபைண்டிங் ஏதாவது இருக்கும். ஸோ மரபணு ரீதியான ஆட்டிசமாக அது இருக்கும். இதை நாங்கள் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்போ, அந்த குழந்தைய எக்ஸாமின் பண்ணி பார்க்குறப்போ, அல்லது அந்த குழந்தையோட பிஹேவியர், ஆட்டிசம் உரிய ஃபைண்டிங்ஸ் கிடைச்ச நேரம், அதோட அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது அசோசியேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குதா அப்படிங்கிறத வச்சு இது ஜெனட்டிக்கலி மீடியேட்டட் ஆட்டிசமா இல்லை மல்டி ஃபேக்டோரியலாக எதேச்சையாக என்ன காரணம்னே தெரியாமல் வந்த ஆட்டிசமா அப்படின்னு முடிவு பண்ணும். சரி, மெட்டர்னல் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், அம்மா பிரெக்னன்சி சமயத்தில் ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, அதுக்குரிய காரணங்கள் என்ன? முக்கியமான காரணம் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட இருக்கக்கூடிய சில மனக்கசப்புகள், அல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், பண கஷ்டம், அவங்களால சமாளிக்க முடியாத பொருளாதார நெருக்கடி, இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எப்படி பார்த்துக்க போறோம் அப்படின்ற கவலை கூட, திடீர்னு ஏதாவது நடக்கக்கூடாத விஷயங்கள் பிரெக்னன்சி சமயத்தில் நடந்து அதனால அம்மாவோட மனது ஸ்ட்ரெஸ் ஆயிருந்தா, பாதிக்கப்பட்டிருந்தா, அது பிரெக்னன்சி சமயத்தில் ஒரு ஹை ஸ்ட்ரெஸ் லெவலை அம்மாக்களுக்கு கொடுக்கலாம். அதையும் தாண்டி பிரெக்னன்சி அப்படின்றதே ஒரு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான். ஒரு அம்மா கர்ப்பம் ஆகிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடம்புல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும். இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அவங்களுடைய மூட் ஸ்விங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காலையில் ஒரு மாதிரி இருப்பாங்க, சாயந்தரம் ஒரு மாதிரி இருப்பாங்க, திடீர்னு டென்ஷன் ஆவாங்க, திடீர்னு அழுவாங்க. ரொம்ப எமோஷ்னலி ஃப்ரெஜைலாக இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் தான் ப்ரெக்னன்சி டைம். அதனால தான் ஏன் இவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்கன்னு பல நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களாலேயே கண்டுபிடிக்க முடியறதில்லை. கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் அவங்கள 5வது மாதத்துலேருந்து அப்பா அம்மா வீட்டுக்கும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. இது அந்த அம்மாவுக்கு மிகப்பெரிய மனதளவில் பலத்தை கொடுக்குது. ஸோ இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரல் கூட. இப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எல்லா அம்மாக்களுமே ஒரு ஸ்ட்ரெஸ்லையோ ஒரு டென்ஷன்லையோ ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்படி பார்த்தா எல்லாருக்குமே ஆட்டிசம் ரிலேட்டட் குழந்தைக்குரிய ரிஸ்க் இருக்குதா என்ன? இது ஒரு லாஜிக்கலான தாட் ப்ராசஸ். இதுலயே நமக்கு தெரியும் இது டைரக்ட்லி ரிலேட்டட் கிடையாது அப்படின்றது. பிரெக்னன்சி சமயத்தில் அம்மா ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, டென்ஷனாக இருந்தாங்க, அவங்களுக்குரிய குழந்தைங்களுக்கு ஆட்டிசம் வந்திருக்கா அப்படின்னு பல கட்டங்களில் ஆய்வுகள் நடந்திருக்கு. இந்த எல்லா ஆய்வுகளையும் சேர்த்து அதனுடைய ரிசல்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் பிரெக்னன்சி ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ், டென்ஷன், இது போன்ற காரணங்களால குழந்தைக்கு ஆட்டிசம் வந்துச்சு அப்படின்னு எந்த ஆய்வும் உறுதியாக நிரூபிக்கலை. அதனால ஆட்டிசம் பாதிப்புடைய குழந்தைகளோட பெற்றோர், நான் டென்ஷனாக இருந்ததுனால தான் என் குழந்தைக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்ற அந்த குற்ற உணர்ச்சியை சுமக்க வேண்டியது இல்லை. சரி, அம்மா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, டென்ஷனாக இருந்திருக்கிறாங்க, என்ன விளைவு தான் அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தலாம்? அது சில ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. மேபி சில 100 கிராம்கள் எடை குறைவான குழந்தையா பிறக்கலாம், அல்லது கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லெவல் குறைவா இருக்கக்கூடிய, கொஞ்சம் பயந்த சுபாவம் இருக்கக்கூடிய குழந்தையாக பிறக்கலாம் அப்படின்லாம் ஆய்வுல தெரிய வந்திருக்கு. இதையுமே உறுதியா நம்ம சொல்ல முடியாத, ஏன்னா இதனுடைய வெளிப்பாடுகளும்
பல காரணங்களால முடிவு செய்யப்படுறது தான். பட் ஆட்டிசம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணா வெயிட் குறைவா பிறக்கிறதோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் லோவா பிறக்கிறதோ வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஆய்வுகள்ல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை உங்களுக்கு சொல்ற அதே நேரத்துல எந்த நேரத்துல ஒரு அம்மா அப்பா பிரெக்னன்சியை பிளான் பண்ணணும்? நான் சொன்ன ஸ்ட்ரெஸ் எதுவும் இல்லாத நேரத்துல தான் அவங்க பிரெக்னன்சி பிளான் பண்றது நல்லது. குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை நிலவுது, பொருளாதார ரீதியாகவும் ஓரளவுக்கு தன்னிறைவு அடைஞ்சவங்களா இருக்காங்க அப்படின்ற அம்மா அப்பா பிரெக்னன்சி போறது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும். இது போன்ற பிரச்சனைகளோடையும் பொருளாதார நெருக்கடியோடையும் ஒரு அம்மா அப்பா பிரெக்னன்சி பிளான் பண்றாங்கன்னா இன்வேரியபிளி அவங்க ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் என்விரான்மெண்ட்டுக்குள்ள அந்த குழந்தை வர்றதும் கூட அந்த குழந்தையோட வளரும் காலத்துல மனதளவையோ அல்லது உடல் அளவிலேயோ ஆரோக்கிய குறைபாடுகளை ஏற்படுத்தும். ஸோ மகிழ்ச்சியான குடும்பத்துக்குள்ளதான் குழந்தை வந்து அது மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் புரிஞ்சுக்கணும். பிரெக்னன்சி பிளான் பண்ற அம்மா அப்பா இதை எப்பயுமே மனசுல வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிற நண்பர்களே. அதுவரை நன்றி, வணக்கம்.